இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் புதிய லோக சுவார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நம்மோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்க இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம். லூக்கா 10:41 சொல்லுது. ஏன் சொல்றாரு? இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். பெத்தானியா கிராமத்துல ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் இந்த மரியாள், மார்த்தாள், லாசரு வீட்டுக்கு அடிக்கடி இயேசு வருவார். வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போவார். இவங்களை வைத்து அநேக ஊழியங்கள் அங்கே நடந்தது. ஆனா இயேசு வரும்போதெல்லாம் 2 காரியம் அங்க நடக்கும். ஒரு, மார்த்தாள் கவலை இல்லாம இயேசு பாத்துல உட்காருவா. மரியாள் இயேசு பாத்துல உட்காருவா. மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து ஒரி பண்ணிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஸோ இதுதான் அங்க நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு அதான் சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க. வாழ்க்கையில ஒரு ரொம்ப கலக்கமும் கவலையுமா இருக்கிறது. அது முக்கியம் கிடையாது, அது வேறு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு சொல்ல. நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், கவலைப்பட. ஆனா எது முக்கியம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அடுத்த வசனம் படிக்கும்போது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்பதால் நல்ல பங்கை தெரிந்து. மரியாள் நல்லது தெரிந்து கொண்டு அமைதியா இருக்கிறான். நீயோ நீ செய்ற அநேக காரியம் கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த மரியாளை போல, மார்த்தாளை போல நிறைய பேர் நம்ம இருக்கோம். ஒரு குடும்பத்துல பார்த்தா ஒரு மாதம் மரியாள் இருப்பாங்க. கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். இயேசு வந்துட்டா ஒரு ப்ரேயர் மீட்டிங், ஒரு ஜெப மீட்டிங் நடக்கும்போது, சர்ச்சு போகும்போது மரியாள் ரொம்ப வேகமா போயிடுவான். அதை ஆண்டவர் முக்கியப்படுத்தணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதான் முக்கியம்னு சொல்லி போயிடுவான். ஆனால் சில மார்த்தாள்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அதை கிளீன் பண்ணணும், இதை கிளீன் பண்ணணும், எல்லாம் கிளீன் பண்ணணும், சாப்பாடு செய்யணும், அதெல்லாம் பண்ணணும். உலக காரியங்களை குறித்து கவலை, அதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தை பார்த்து கவலைப்படுகிறார்கள். உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு நடக்கவில்லையே என்று, என்ன செய்வது என்று. ஸோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவை ஒண்ணுதான், ஆனா தேவையில்லாத நிறைய இருக்கு. நீ ஒன்னே ஒழுங்கா தேடினா அதன் தேவையில்ல அதிகமானது நம்ம விட்டு மாறி. இல்லம்மா, உலகத்தில் உள்ள மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் தேவையான ஒன்றை நம்ம இழக்க வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, சில சமயம் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். இந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்லேயோ, இந்த மீஷோவில் நிறைய பேர் வாங்குறாங்க. திங்ஸ் வாங்கும்போது அதில் ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, நீங்க கண்டதெல்லாம் வாங்கினீங்கன்னா, தேவையில்லாத கண்ட பொருளெல்லாம் வாங்கினீங்கன்னா கடைசியில் தேவை உள்ள பொருளை நீங்க விற்க வேண்டிய வரும். அந்த மாதிரி இப்ப தேவையில்லாதெல்லாம் வரும்போது தேவையானது நம்ம விட்டு போயிடும். தேவையானதை நம்ம தேடினா தேவையில்லாதெல்லாம் போயிடும். நம்ம எது வேணும்? அப்ப கர்த்தர் சொல்லும்போது, நீ கலங்குகிறாய், கவலைப்படுகிறாய். பாருங்க சொல்றாரு, நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், அது தேவையில்லை என்றும், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும். அப்ப நல்ல பங்கு என்ன சொல்லப்படுறதுன்னா, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கிற ஜபங்கள், சபையில செய்யற காரியங்கள், ஊழியங்கள், இதுதான் நல்ல பங்கு. அதை தெரிஞ்சு, அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அப்போ மார்த்தாளோ அந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் கர்த்தர் பார்த்துட்டு சொன்னான். ஏன்னா அவர்கிட்ட வந்து பேசுறான். இயேசுகிட்டே வந்து மார்த்தா சொல்றா, பாருங்க இயேசுவே, இவன் ரொம்ப, எங்க அக்கா அந்த மாதிரி மரியா இருக்காளே, ரொம்ப பண்றா, ஒரு வேலையும் செய்யறது இல்லை, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, நீங்க வந்துட்டீங்கன்னா வந்து உட்காந்துக்கிறா, அவளை கொஞ்சம் அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுகிட்டயே சொல்றா. அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, நீ ரொம்ப கலங்குகிறாய், நீ ரொம்ப வருத்தப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்.
அதெல்லாம் முக்கியமல்ல. தேவையானது தேவ சமூகம். இந்த நாளில் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உலகத்தின் காரியக்காக நீ கவலைப்படுறீங்களா? நமக்கு நம்ம நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கவில்லையே, எனக்கு வீடு இல்லையே, வசதி இல்லையே, சொத்து இல்லையே, சுகம் இல்லையே, மற்ற காரியங்கள் இல்லையே, உலகத்தின் பொருட்கள் இல்லையே, நகை வாங்க முடியலையே, இன்னைக்கு விலை ஏறிக்கொண்டே போகிறதே, என்ன செய்யணும் சொல்லி கலங்காதிருங்கள். சொத்து எவ்வளவு நகை பணம் சொத்து வச்சிருக்க பார்த்து கர்த்தர் பரலோகத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறது. கர்த்தருடைய பாகத்தில் இருக்கிறவர்கள் தான் சேர்ப்பார். இன்றைக்கும் அருமையானுடைய உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான உலகத்தின் காரியம் இருக்குமானால் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இயேசு சொல்லுகிறார், நீ மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், ஆனால் தேவையானதை குறித்து நீ கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு நீ தேவையானது குறித்து கவலைப்படு. சர்ச்சுக்கு போகணுமே, கர்த்தரை தேடணுமே, வசனம் கேட்கணுமே, பைபிள் வாசிக்கணுமே, ஜெபம் பண்ணணுமே, ஊழியம் செய்யணுமே, கர்த்தரை பற்றி சொல்லணுமே, அந்த காரியங்களை நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதுதான் தேவையானது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு சொல்லுகிறார். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க முடிவு எடுத்திருக்கிறீங்க? உங்களோட முடிவு என்னவா இருக்கிறது என்பதை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் முடிவு என்னது? மார்த்தாளை போல உள்ள அனுபவமா, இல்லை மரியாளை போல உள்ள அனுபவமா? எந்த அனுபவம் வேணும்? ரெண்டும் இருக்க முடியாது. சில சமயங்களில் ஒரு ஆள் வேகமாக சைடு போவாங்க, மார்த்தாளை போல எல்லா காரியம் இழுத்து போட்டு செய்வாங்க, நல்லதான், அது ஊழியம் தான் செய்வாங்க, சோத்திரம். வீட்டை கவனிக்கணும், வீட்டில் காரியம் செய்யணும். ஆனாலும் அதை காட்டிலும் இயேசு வரும் பொழுது, இயேசுடைய சமூகம் வரும்போது அவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். அதான் மிக முக்கியமானது. ஸோ மார்த்தாளுடைய வேலை வேண்டாம், மரியாளுடைய வேலை நமக்கு இருக்கட்டும். அந்த மரியாள் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தாள், வசனங்களை கேட்டால், அவளை விட்டு எடுபட முடியாத பரலோகத்தின் சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்படும். நீங்களும் அதை செய்யுங்க. அந்தபடி மார்த்தாளுடைய வேலையை விட்டு மரியாளுடைய வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள். மரியா செஞ்சது போல் நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை குறித்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்லி நம்மையும் புகழ்ந்து பேசுவார். இந்த நாளிலே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, மென்மேல் வழி நடத்துவாராக. அப்படினாலே தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல மரியாதை போல இருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.